சிந்து 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 எல்லாம் ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைக்காச்சும் ஒரு பொண்டாட்டி மாதிரி நடந்திருக்கியாடி நீ? ஆமா, இவன் மட்டும் புருஷன் மாதிரி நடந்துக்கிட்டான். அது இல்ல, இங்க பாரு, நாளையில இருந்து ரியல் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறோம். ஆடா பைத்தியமே, நிஜமாவே நான் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தாண்டி. ஆமால, இங்க பாரு மதன், நாளையில இருந்து அக்மார்க் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறேன். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறேன், சமைக்கிறேன், காஃபி போட்டு தரேன். இது எல்லாமே செய்யறேன். நான் செய்யறேன். ஏய், சொன்ன மாதிரியே செஞ்சிட்ட போலையே. இதோ வரேன். சாரிடா, நான் சீக்கிரம் ஏஞ்சி சமைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. நான் குளிக்க கூட இல்லை. நீ எழுறதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நானே எழுந்து வந்தேன். கண்டிப்பா நாளைக்கு எழுந்து சமைச்சு தரேன். எழுதுன நேரத்துக்கு காஃபியை போட்டுருக்கலாம். மதன், என்ன ஏதாச்சும் மறந்துட்டியா? ஆமா. என்னது? டவலை மறந்துட்டேன். போடி போசக டவலை. வெட்டிங் ஆனிவர்சரி கூட ஞாபகம் வச்சுக்காது. ஹலோ ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. மா சிந்து, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க அத்தை, நீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹாப்பி ஆனிவர்சரிம்மா. தேங்க்ஸ் அத்தை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் சொன்னார், புத்தி காமேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தொட்டில் கட்டிட்டு வந்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாருமா. நீ என்ன பண்ணுற, மதனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பரிகாரத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துருமா. லேட் பண்ணிடாதம்மா. சொல்கிறது புரிஞ்சது இல்லைம்மா. நாளைக்கே கூட போயிட்டு வந்துருங்க. ஹலோ சிந்து, இருக்கியாம்மா? ஹலோ ஹலோ. சரிங்க அத்தை. மதன், உன் ஃபோன் அடிக்குதுடா. எடுத்து யாருன்னு கேளு சிந்து. மச்சான், எங்கடா இருக்க? அண்ணா மதன் குளிச்சிட்டு இருக்கான், வந்தோன்னே திருப்பி கால் பண்ண சொல்றேன். அண்ணாவா? இதை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு. சந்துரு? சந்துருவே தான். இன்னும் என்ன நீ அப்படியே கூப்பிடுறிய? இப்போ என்னடா வேணும் உனக்கு? எனக்கு வேணுன்றதெல்லாம் தான் எப்பயோ கிடைச்சிருச்சு. உனக்கு வேணுன்றது தான் இன்னும் எதுவும் கிடைக்கல போலையே. மதன் வந்தோன்னு கால் பண்ண சொல்றேன். ஃபோன் இரு, கட் பண்ணாத. எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ஒரு வருஷத்துல மதன் ஒன்று தொடும்போதெல்லாம் ஒரு தடவை கூடவா உனக்கு என் ஞாபகம் வரல? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சிந்து. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் சும்மா நின்று பேசுது.
செம்ம ஃபிகர் மச்சான். அந்த பொண்ணு கூட சும்மா அப்படி இப்படி 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 இப்படி. மதன், மதன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சிந்து. ஏன் சிந்து, இன்னைக்கு இது வேணாமே, எல்லாமே இன்னைக்கே நடக்கணுமா என்ன? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ம் 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 சரி, படு, நானும் படுக்கிறேன். சிந்து, உனக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ வந்தோடனே சாப்பிடு, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். என்னடி சோகமா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னமோ ஒரு மாதிரி இருக்கே, என்னாச்சு சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வேலைக்கு போ. என்னமோ இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. சரி பாரு. மதன், ஆ, ஏதாச்சும் மறந்துட்டியா? சார்ஜர், கீ எல்லாமே எடுத்துக்கிட்டேனே. சரி, ஓகே, பாய். சரி, பை. ஹலோ நிஜம், நான் கிளைண்ட் வீட்டில் இருக்கேன்டா. ஏதாச்சும் எமர்ஜென்சியாடா? ஹாப்பி ஆனிவர்சரி மச்சான். ஆனிவர்சரியா? யாருக்கு? டேய், உங்களுக்கு தான்டா. சிந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா பார்க்கலையா நீ? ஐயோ, அதனால தான் நீ காலையில் மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாளா? ரைட்டு. என்னடா பண்ணுறது? மாட்டின செத்தடி நீ. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ ஃபோனை வை. கிளைண்ட் வந்துட்டாங்களா? பாய் பாய். அண்ணா, அதை பேக் பண்ணுறேங்க. ம். டேய் மச்சான். டேய், நீ எங்கடா இங்கே? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இதென்ன கையில் கிஃப்டெல்லாம்? அதுவா, இன்னைக்கு எங்கள் ஆனிவர்சரி மச்சான். மறந்தே போச்சு. நல்லா நிஜம் தான் கால் பண்ணி ஞாபகப்படுத்தினான். அதான் அவளை சமாதானப்படுத்த கிஃப்ட்டு. அடடா, ஹாப்பி ஆனிவர்சரி மச்சான். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். என்னதுடா? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல மச்சான், உன் பொண்டாட்டி கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை மச்சான். போய் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேடா. டேய், அவள் ஏன் காலேஜ்டா மச்சான். அவள் எத்தனை பேரை லவ் பண்ணா, யார் யார் கூடலாம் இருந்தான்னு எனக்கு தெரியும் மச்சான். அவள் தப்பான பொண்ணுடா. மயிரே, என் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு பார்க்குறேன். என் பொண்டாட்டியை பற்றி நீ பேசுகிற, அவளை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? பழகின பாவத்துக்காக சும்மா விட்டு போகிறேன். இல்லைன்னு வை, சாவச்சிரும். மதன், என்ன சீக்கிரமா வந்துட்ட? வேலை இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சு, அதான். அப்படியா? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் போய் டின்னர் எடுத்து வைக்கிறேன். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏண்டா, என்னாச்சு? அதான் வேணான்னு சொல்கிறான்ல.
கொஞ்ச நேரம் நிம்மதியாக விட. இப்போ நான் என்னடா கேட்டேன்? நான் உண்மைதையே கெடுக்கிறேன்னா? சிந்து, நான் வேறு ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டேன். பெட்டர் நீ போய் ஒர்க்கை பாரு. இல்லை சொல்லு மதன், நான் உண்மைதையே கெடுக்கிறேன்னா? உன்கிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. ஆமாடி, உன்னால நிம்மதியாக போச்சு. ஓ, என்னால தான் உன்னை மதி போச்சா? அப்புறம் எதுக்கு சார் எனக்கு கல்யாணம் பண்ணீங்க? நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன். இப்படிப்பட்டவளா? எனக்கு புரியல. இப்படிப்பட்டவனா நான் ஒருத்தங்க கூட இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி மீன் பண்ணி பேசுறியா? இதை பாரு சிந்து, நான் அதை மீன் பண்ணலை. நீ அவனை புரிஞ்சுட்டு பேசாத. புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர்டா, செம்ம. நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஹோப் கொடுக்குறாங்கன்னா மொத்த அன்பையும் அவங்க கிட்ட கொடுக்குறோம்ல, அவங்களையும் அந்த அன்பை குத்தி கிழிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் ஒன்றும் ஃபேக் ஹோப் கொடுக்கல சிந்து, இப்போவும் நான் அப்படியே தான் இருக்கேன். இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நீ அதை மீன் பண்ணி தான் சொன்ன. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை மீன் பண்ணலை. நீ அதை மீன் பண்ணி தான் சொன்ன. இல்லை, நான் அதை மீன் பண்ணலை. ஆமா, நீ அதான் மீன் பண்ணி சொன்ன. இல்லை. ஆமா ஆமாடி, நான் அதான் மீன் பண்ண. இப்போ என்னங்கிறதுக்கு? இப்போ தோணுதுடி அவசரப்பட்டனோன்னு. ஓ அப்படியா? இப்போ ஒன்று கெட்டு போல. எப்போ இந்த அளவுக்கு பேசுனியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். என்னமோ வேணான்னு வீராப்பா பேசிட்டு போனேன். எங்க போறது? எங்க போனாலும் கடைசியில் உங்ககிட்ட தானடி வரணும். அதான் வந்துட்டேன். இங்க பாருடி, உனக்கு நான் இருக்கேன், ஆனா எனக்கு நீ மட்டும் தானடி இருக்க. அது ஏதோ டென்ஷன்ல பேசினதுரி. நான் எதையும் மீன் பண்ணி பேசல. இன்னைக்கு இல்ல, என்னைக்கும் நான் அப்படி பேசிட மாட்டேன். நிஜமா? சத்தியமா. ஏய் என்னடி, அதான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? டேய் எருமை, என்னமோ குத்துது, தள்ளுறா. ஐயோ மறந்தே போயிட்டேன். ஹாப்பி ஆனிவர்சரி.